Hello friends, welcome everyone. நான் உங்கள் சபரி. கர்நாடகா ஸ்டேட் கோடகு டிஸ்ட்ரிக்ட்ல கும்பரகாகிடின்னு சொல்லிட்டு ஒரு கிராமம் இருக்கு. ரொம்ப பின்தங்கிய கிராமம். ஒரு கிராமத்தை பத்தி நம்ம யோசிச்சாலே அந்த கிராமத்துல உள்ளவர் என்ன வாழ்வாதாரத்துல இருப்பாங்கன்னு சொல்லி நமக்கு நல்லாவே புரியும். ஒரு கிராமத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுல ஒரு 500-600 குடும்பங்கள் பக்கம் வாழுவாங்க. அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் அந்த கிராமத்துல இருக்கும். காலையில ஒரு பஸ், சாயந்தரம் ஒரு பஸ்ன்னு சொல்லிட்டு போக்குவரத்து வசதி ரொம்பவே கம்மியா தான் இருக்கும். அங்க இருக்கிறவங்க எல்லாம் அதே ஸ்கூல்ல தான் படிச்சிருப்பாங்க. டிகிரி படிக்கணும்னா அந்த கிராமத்தை விட்டு வெவ்வேறு டவுனுக்கும் சிட்டிக்கும் தான் போகணும். நிறைய பேர் அதனால டிகிரியே படிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு இருக்கிற விவசாய நிலத்தை வச்சு விவசாயத்தை மட்டுமே பார்த்துட்டு அதுல வரக்கூடிய சின்ன லாபத்தை வச்சு ரொம்ப நிம்மதியா வாழுவாங்க. வெளி உலகத்துல என்னென்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அந்த கிராமத்து மக்களுக்கு ஒரு நாலேஜே இருக்காது. இந்த மாதிரி ஒரு கிராமத்துல பல வருடங்களா வாழ்ந்துட்டு இருக்க தம்பதியினர் தான் சுப்பிரமணி, ஜானகி. இவங்க ரெண்டு பேத்துக்கும் கல்யாணமாய் பல வருடங்கள் ஆயிடுச்சு. சுப்பிரமணி பிறந்தது வளர்ந்தது எல்லாமே இதே கிராமத்துல தான். ஜானகி வேற ஒரு கிராமத்துல பிறந்தவங்க. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தன்னோட கணவர் கூட இருக்கணுமேன்னு சொல்லிட்டு இந்த கிராமத்துக்கு வந்திருக்காங்க. இவங்க ரெண்டு பேத்துக்கு பிறந்தது 5 குழந்தைங்க. 2 பசங்களும் 3 பொண்ணுங்களும் பிறந்திருக்காங்க. ரொம்பவே கஷ்டப்பட்டு அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு விவசாய நிலத்துல விவசாயத்தை பார்த்து அதுல கிடைக்கிற கொஞ்சோண்டு லாபத்தை வச்சுதான் 5 குழந்தைங்களையுமே அவங்க வளர்த்தினாங்க. அவங்களோட மனசுல இருக்கிறதுல ஒரே ஒரு கனவு தான். 2 பசங்களும் எப்படியாச்சும் ஒரு நல்ல வேலைக்கு போய் நம்ம குடும்பத்தை காப்பாற்றணும். 3 பொண்ணுங்களையும் ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கரை சேர்த்தணும். இதே கனவோட தான் பல வருடங்களா அவங்க வாழ்ந்தாங்க. காலங்கள் போக போக இவங்களோட கனவுகளும் கொஞ்சம் கொஞ்சமா நிறைவேற ஆரம்பிச்சிச்சு. 2 பசங்களும் நல்ல வேலைக்கு போனாங்க. அதனால கல்யாணமும் நடந்துச்சு. இப்ப வெவ்வேறு இடங்கள்ல தனி வீடு வச்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி 2 பொண்ணுங்களை, மூத்த 2 பொண்ணுங்களை வெவ்வேறு கிராமத்துல மாப்பிள்ளையை பார்த்து நல்லபடியா கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. இப்போ சுப்பிரமணிக்கு, ஜானகிக்கு இருக்கிறது 5வது பொண்ணான மீனா. ரொம்ப செல்ல பொண்ணு. எப்படியாச்சும் இந்த மீனாவும் கல்யாணம் பண்ணி ஒரு நல்ல மாப்பிள்ளைக்கு தரணும். சின்ன கிராமமா இருந்தாலும் வரக்கூடிய மாப்பிள்ளை நிறைய பிச்சை கேட்டுக்கிட்டே தான் இருப்பான். அந்த பிச்சைங்கிற வரதட்சணைய அவனுக்கு கொடுத்துதான் ஆகணும். அவங்களோட விவசாயத்துல கிடைக்கிற லாபத்தை வச்சு அவங்களால என்ன முடியுமோ அதை மீனாவுக்கு சேர்த்து வச்சாங்க. கரெக்டா மே 9ஆம் தேதி 2024 வருடம் மீனா 10வது படிக்கிற பொண்ணு. நம்ம எல்லாருமே 10வது படிச்சு முடிச்சுட்டு தான் இந்த நிலைமைக்கு வந்திருப்போம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எத்தனையோ பேர் வெவ்வேறு வேலைகள்ல இருப்பீங்க, வெவ்வேறு டிகிரிஸை முடிச்சிருப்பீங்க. ஆனா யாருக்குமே நம்ம 10வது முடிச்சது மட்டும் மறக்கவே முடியாது. நம்ம மனசுல நம்ம 10வது மார்க் என்னன்னு நினைச்சோம்னா கூட அந்த 10வது மார்க் நம்மளோட மனசுல வந்து நிற்கும். நம்மளோட முதல் பப்ளிக் எக்ஸாம். அந்த பப்ளிக் எக்ஸாமை நம்ம எவ்வளவு ப்ரிப்பேர் பண்ணி எவ்வளவு ஆசையா போய் எழுதுவோம். அதே நேரத்துல மனசுல அவ்வளவு ஒரு பயம் இருக்கும். குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே மே மாசம் வந்துருச்சுன்னா போதும், யாரோ ஒருத்தவங்க கால் பண்ணி நம்ம குடும்பத்துல யார் யாரெல்லாம் 10வது படிக்கிறாங்கன்னு சொல்லி விசாரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா மே மாசம் தான் ரிசல்ட் வரும். அந்த 10வது மார்க்கை எல்லாருமே எதிர்பார்த்து இருப்பாங்க. அந்த 10வது மார்க் வச்சுதான் அடுத்தது நம்ம என்ன குரூப் எடுக்க போறோம், பயாலஜியா, கம்ப்யூட்டர் சயின்ஸா, அக்கௌண்ட்ஸா, காமர்ஸா, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் முடிவாகும். அதனாலேயே அந்த 10வது மார்க்குங்கிறத நம்ம முக்கியத்துவம் கொடுத்து பார்த்துக்கிட்டே தான் இருப்போம். ஆனா எல்லாத்தோட வாழ்க்கையிலுமே இந்த 10வது படிக்கிறதுங்கிறது நடக்குதா? எத்தனையோ கிராமங்கள்ல ஸ்கூலே 8வது வரைக்கும் தான் இருக்கு. அவங்க 10வது படிக்கணும் அப்படின்னா பக்கத்து கிராமத்துக்கு தான் போகணும். அதனால நிறைய பேர் அந்த 10வது படிக்க மாட்டாங்க. ஸ்கூல்ல 10வது பப்ளிக் எக்ஸாம் எழுதணும்னா வேற ஒரு டவுனுக்கு போய் தான் அந்த பப்ளிக் எக்ஸாமே எழுதணும். அதனால நிறைய பெண்களை எக்ஸாமே எழுத விட மாட்டாங்க. எத்தனையோ பேர்த்தோட வாழ்வாதாரம் அவங்கள வேலைக்கு போக வச்சிரும். ஒரு 6வது 7வது படிப்பாங்க, அப்படியே வேலைக்கு போயிருவாங்க. இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். கவர்மெண்ட் என்னதான் இலவச கல்வி கொடுத்தாலும், என்னதான் சாப்பாடு அந்த ஸ்கூல்ல போட்டாலும் எத்தனையோ பேர் இன்னமும் படிக்க முடியாம அவங்க குடும்பத்தை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு கூலி வேலைக்கு போய்கிட்டு தான் இருக்காங்க. எத்தனையோ பெண்கள் அவங்க படிக்கணும்னு ஆசையப்பட்டா கூட அவங்க வீட்டுல இருந்து வெளியே வர முடியாத ஒரு கட்டாயத்துல இருக்காங்க. இப்ப மீனா படிக்கிற கிராமத்திலேயே அந்த 10வது படிக்கிறதுக்கு எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா வேற ஒரு ஸ்கூல்ல தான் போய் எக்ஸாம் எழுதணும். இந்த மாதிரி எவ்வளவோ கஷ்டங்களை தாண்டி தான் மீனா அந்த இடத்துல 10வதே படிச்சாங்க. கரெக்டா மே 9ஆம் தேதி 2024 வருடம் வியாழக்கிழமை எல்லாத்துக்குமே 10th ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. இந்த 10th ரிசல்ட் அப்படின்னு வரும்போது நம்மளோட வாழ்க்கையில நம்ம என்ன பண்ணிருப்போம்? எல்லாருமே காலையில எந்திரிச்சு குளிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு நல்ல மார்க்கா வரணும்னு சொல்லிட்டு ஆன்லைன்ல பிரவுசர் ஓபன் பண்ணிட்டு ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்போம். இன்னும் பல வருடங்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 10வது ரிசல்ட்டுக்கு உடனே பிரவுசிங் சென்டருக்கு போய் ஒரு பிரிண்ட் அவுட் மாதிரிலாம் வாங்கிட்டு வருவோம். ஏன்னா அப்ப எல்லாம் நம்ம கிட்ட இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்காது. இந்த மாதிரி எவ்வளவு விஷயங்கள் நம்ம பண்ணிருப்போம். ஆனா மீனாவோட வாழ்க்கையில அவங்க எதுவுமே பண்ணல. அவங்க 10th முடிச்சாலும் ஒரே வாழ்க்கை தான், 10th முடிக்காட்டியும் ஒரே வாழ்க்கை தான். ஏன்னா +1 எங்க படிக்கணும், எப்படி படிக்கணும், எந்த ஸ்கூலுக்கு போகணும், அந்த மாதிரி அவங்களுக்கு கைட் பண்றதுக்கு யாருமே இல்லை. அந்த குடும்பத்திலேயே மீனா தான் மொதல் விஷயமா 10வது படிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி யாருமே அந்த குடும்பத்துல 10வதே படிச்சதில்லை. இந்த மாதிரி ஒரு நிலைமையில அந்த பொண்ணோட வாழ்க்கையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதனால அவங்களுக்கு பெருசா ஒன்னும் எக்ஸைட்டிங் இல்லை. ஓகே 10வது மார்க் வருதா வரட்டும். ஆனா
அந்த ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு மீனா 10வதுல எல்லாம் பாஸ் ஆயிட்டாங்கன்னு சொல்லிட்டு. அந்த கிராமத்துக்குன்னு சொல்லிட்டு விவசாய கமிட்டி போர்டு ஒருத்தவங்க இருப்பாங்க. அந்த போர்டுல இந்த மாதிரி மீனா வந்து பாஸ் ஆயிட்டாங்க, 10வதுல எல்லாத்துலயும் நல்ல மார்க் எடுத்துட்டாங்கன்னு சொல்லி வீட்டுக்கு வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் மீனாவோட மனசுக்குள்ளார ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷம் வருது. ஆனா அப்பையும் அந்த பொண்ணோட வாழ்க்கையில ஒரு கோஇன்சிடென்ஸ். என்னைக்கு அந்த பொண்ணுக்கு 10வது மார்க் ரிலீஸ் ஆகுதோ அந்த நாள் ரொம்ப நாட்களாவே அவங்களோட வீட்டுல மாப்பிள்ளை தேடிட்டு இருந்தாங்க பாத்தீங்களா, ஒரு மாப்பிள்ளை மீனாவை பாக்குறதுக்கு வராரு. அவர் வரதுக்கு முன்னாடி இந்த பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் வராரு. அவரோட பேரு பிரகாஷ். பிரகாஷ்க்கு 32 வயசு ஆகுது. 16 வயசு பொண்ண 32 வயசு பையன் பாக்குறதுக்கு வரான். அவனுக்கு வந்து பார்த்தோன்னே எல்லாம் பிடிச்சு போச்சு. குடும்பத்துல எல்லாருமே வரதட்சணை, பிச்சை, இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே பேசி முடிவு எடுத்துட்டாங்க. இவங்க 2 பேத்துக்கும் அதே நாள் என்கேஜ்மெண்ட் நடந்துருச்சு. அவன் பொண்ணு பார்க்க வந்த போதே கன்ஃபார்ம் பண்ணதுனால ஓகே இந்த என்கேஜ்மெண்ட் கண்டிப்பா நடக்கும்னு சொல்லிட்டு 2 குடும்பத்துக்குமே தெரியும். அந்த பொண்ணு பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கிறதுனால சுத்தி நிறைய பசங்க அந்த பொண்ணு பார்த்துட்டு இருப்பாங்க. ஒரு பொண்ணு இருந்தாவே நிறைய பசங்க அதை டார்கெட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. எப்படியாச்சும் நம்ம காதலிக்கணும், எப்படியாச்சும் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு அந்த ஆசை இருக்கும். அதே ஆசை தான் பிரகாஷ்க்கும் இருந்துச்சு. பிரகாஷ் அந்த குடும்பத்துக்கு வந்து எல்லா விஷயங்களுமே முடிச்சிட்டான். இந்த என்கேஜ்மெண்ட் நடந்ததுக்கு அப்புறம் மீனாவுக்கு ஒரு விதத்துல சந்தோஷம் தான். 10வது படிச்சு முடிச்சோன்னு என்ன பண்ண போறோம்னு தெரியல. சரி கல்யாணமாவது பண்ணலாமேன்னு சொல்லிட்டு அவங்களும் ஆசைப்பட ஆரம்பிச்சாங்க. ஆனா இந்த கல்யாணத்துல கொஞ்சம் கூட விருப்பம் இல்லாத ஒரே ஒரு ஆள் மட்டும் இருந்தாங்க. அவங்க தான் மீனாவோட மூத்த அக்கா. அவங்க எவ்வளவுதான் அவங்க அப்பா அம்மாவுக்கு சொல்லியும் அவங்க அப்பா அம்மா கேட்கற நிலைமையில இல்ல. எங்களை தான் ரொம்ப சின்ன வயசுலயே கல்யாணம் பண்ணி கொடுத்து எங்களோட கனவுகள் எல்லாத்தையுமே கலைச்சிட்டீங்க, எங்களுக்குன்னு சொல்லிட்டு கனவே இருந்ததில்லை. ஆனா மீனா 10வது முடிச்சிருக்கா. நம்மளோட குடும்பத்திலே 10வது முடிச்ச பொண்ணு அவதான். அந்த கிராமத்திலேயே 10வது முடிச்ச பொண்ணு அவதான். அவளுக்கு இன்னும் சில கனவுகள்லாம் இருக்கும்ல, +1 +2 படிக்க வைக்கலாம்ல, 18 வயசுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணலாம்லன்னு சொல்லிட்டு அந்த மூத்த அக்கா எவ்வளவு சொல்லியும் இந்த அப்பா அம்மாவும் கேட்கல. அந்த பிரகாஷ், அதாவது பார்க்க வந்த மாப்பிள்ளையோட ஃபேமிலியும் இதை பத்தி கேட்கவே இல்லை. அவங்க பாட்டுக்கு வந்து என்கேஜ்மெண்ட் பண்ணியே ஆகணும்னு சொல்லி பண்ணி முடிச்சுட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் அந்த பொண்ணோட லைஃப்ல நடக்கும் போதுதான் மீனாவுக்கு இன்னொரு கோஇன்சிடென்ஸ் நடக்குது. என்கேஜ்மெண்ட் நடந்த அதே நாள் மதியம் வீட்டுக்குள்ளார போலீஸ் வராங்க. போலீஸ் ஒரு பக்கம் வராங்க, சைல்டு வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் ஒரு பக்கம் வராங்க. அதே நேரத்தில் இந்த விமன் எம்பவர்மெண்ட்னு சொல்லிட்டு பெண்களை பாதுகாத்துக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்காங்க, அவங்களும் உள்ளார வராங்க. அவங்க எல்லாருமே உள்ளார வந்து இந்த வீட்டில் 16 வயசு பொண்ணுக்கு என்கேஜ்மெண்ட் நடந்ததை நாங்கள் கேள்விப்பட்டோம், உங்களால இதை கல்யாணம் பண்ண முடியாது, கல்யாணம் பண்ணீங்க அப்படின்னா உங்க எல்லாத்தையுமே நாங்கள் ஜெயிலில் போடுவோம்னு சொல்லிட்டு வார்னிங் தராங்க. பையனோட ஃபேமிலிக்கும் சரி பொண்ணோட ஃபேமிலிக்கும் சரி. கல்யாணம் நடந்துச்சு அப்படின்னா இது ஒரு சைல்டு மேரேஜா தான் நாங்கள் கருதுவோம். சட்டப்படி தப்பு, நீங்க எல்லாருமே ஜெயிலுக்கு போவீங்க. அப்படியே கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் கூட சாந்தி முகூர்த்தம்னு சொல்லி ஒன்று நடத்துவீங்க பாத்தீங்களா, இந்த பொண்ணுக்கு வெறும் 16 வயசு, அது ஒரு மைனர் ரேப்பா தான் கருதப்படும். போக்சோ சட்டத்துல உங்க எல்லாத்தையுமே உள்ளார போடுவோம்னு சொல்லிட்டு அவங்க ஸ்ட்ரிக்டா ஒரு வார்னிங் தராங்க. குடும்பத்துல எல்லாத்துக்குமே இதை பார்த்தோன்னு ஒரு பெரிய பயம், அதே நேரத்துல ஒரு சந்தேகமும் இருக்கு. யார் இவங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பா? வீட்டுக்குள்ளார நம்ம என்கேஜ்மெண்ட் நடத்துறோம், இந்த மாதிரி கிராமத்துல நிறைய என்கேஜ்மெண்ட் நடந்திருக்கு, கல்யாணமும் நடந்திருக்கு, ஆனா இவங்களுக்கு நம்மளோட வீட்டுல இப்படி ஒரு என்கேஜ்மெண்ட் நடக்குதுன்னு சொல்லி யார் கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்பா? யாருக்குமே ஐடியா இல்ல. ஆனா கவர்மெண்ட், போலீஸ் எல்லாருமே வந்துட்டாங்க. இனிமேட்டு அவங்க சொல்ற விஷயங்களை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த பொண்ணுக்கு நீங்க கல்யாணம் பண்ணி வைக்க கூடாதுன்னு நாங்க சொல்லல, ஆனா 18 வயசு ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, இப்பதான் இவளுக்கு 16 வயசு ஆகுது, 2 வருஷத்துக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணுங்க, யார் உங்களை கேட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு லீகல் பத்திரத்தை எடுத்து இந்த பொண்ணோட கல்யாணம் 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் நடக்கும், அதுக்கு முன்னாடி நடந்துச்சு அப்படின்னா உங்க எல்லாத்தையுமே இத்தனை வருடங்கள் ஜெயில போடுறதுக்கு உரிமை இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எழுதி தந்த கவர்மெண்ட் அபிஷியல்ஸ்லாம் அமுச்சு விட்டுட்டாங்க. இந்த மாதிரி போலீஸ், கவர்மெண்ட் அபிஷியல் எல்லாம் வீட்டுக்கு வந்து பத்திரத்துல வாங்கிட்டு போனதுக்கு அப்புறம் அந்த குடும்பத்துல இருக்கிற நபர்களுக்கும் சரி 2 வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்றதுங்கிறது கொஞ்சம் பெட்டர் போலன்னு சொல்லி தோண ஆரம்பிச்சிச்சு. ஆனா மீனாவை கல்யாணம் பண்ணிக்க வந்த பிரகாஷ், அந்த பிரகாஷ்க்கு மட்டும் சரியான கோபம். யாரை கேட்டு இந்த கல்யாணத்தை நிறுத்துனீங்க? நீங்க எல்லாம் சொல்லி தானே என்கேஜ்மெண்ட் எல்லாம் நடந்துச்சு, ஆசைப்பட்டு தானே என்கேஜ்மெண்ட் எல்லாம் நடந்துச்சு. யாரு முதல் விஷயமா போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க? கண்டிப்பா அந்த மீனாவோட மூத்த அக்காவா தான் இருப்பா. அவ இந்த என்கேஜ்மெண்ட்டுக்கு வராத போதே நான் யோசிச்சேன், பக்கத்து கிராமத்துல இருந்து ஸ்ட்ரெயிட்டா போலீஸ்ல கால் பண்ணி அவ விளையாடுறாளான்னு சொல்லிட்டு பிரகாஷ்க்கு அப்படி ஒரு கோபம். இனிமேட்டு எப்படி நான் இந்த கிராமத்துல சுத்துவேன், என்னோட கல்யாணம்னு சொல்லி எல்லாத்திலுமே சொல்லி இப்ப அது தடங்கலாகி 2 வருஷம் தள்ளி போயிருக்கு. 2 வருஷம் கழிச்சு கல்யாணம் நடக்கும்லாம் எனக்கு ஒன்றும் தோணல. இப்பவே மீனா 10வது முடிச்சுட்டா, அவளை 12வது வரைக்கும் படிக்க விட்டா என்னை அவ கல்யாணம் பண்ணிக்குவான்னு நினைக்கிறீங்களா? இது கண்டிப்பா என்னால ஒத்துக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு பிரகாஷ் ரொம்ப கோவப்பட்டான். கோவப்பட்டது மட்டும் இல்லாம அதே நாள் சாயந்தரம் அவனோட வீட்டுல இருந்து மீனாவோட வீட்டுக்கு வந்தான். நான் பொண்ணையும் பார்க்கணும், பொண்ணோட குடும்பத்தையும் பார்க்கணும்னு சொல்லிட்டு சாயந்தரம் மீனாவோட வீட்டுக்கு வந்து சண்டை போட ஆரம்பிச்சான். அந்த வீட்டுல இருந்தது மீனா, சுப்பிரமணி, ஜானகி, அதாவது பொண்ணு, பொண்ணோட அப்பா அம்மா 3 பேர் மட்டும்தான் இருந்தாங்க. இவன் திடீர்னு வீட்டுக்குள்ளார வரதை பார்த்து எல்லாருமே பயந்துட்டாங்க. சரி இவன் பேசதான் வரான் போறான்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா நினைச்சாங்க. ஆனா
தன்னோட பொண்ணை கொல்ல வரப்போறான்னு சொல்லிட்டு அந்த அப்பா அம்மாவுக்கு பாவம் தெரியல. அவன் வீட்டுக்கு வந்தோடனே ஏதோ விஷயங்களை தேடுறான். வீட்டுல என்னடா தேடுறான் அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த வீட்டோட கிச்சன்ல இருக்கிற ஒரு அருவாள் எடுக்கிறான். இளநீ வெட்டுறதுக்காக அந்த அருவாளை வச்சிருக்காங்க. அந்த அருவாளை எடுத்து சரமாரியா அந்த மீனாவை வெட்டுறதுக்கு போறான். ஒரு அப்பா அம்மாவா இருந்தா அவங்க தடுக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. அந்த அம்மாவோட கையில வெட்டுறான், அவங்க அப்பாவோட கையில முதுகுல எல்லா இடத்துலயுமே வெட்டுறான். அவங்களால தாங்க முடியல, தடுக்கவும் முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு அவன் வெறித்தனமா இருக்கான். உடனே மீனாவோட மயிரை பிடிச்சு அப்படியே தரன்னு வீட்டுக்கு வெளியே இழுத்துட்டு போறான். அவளை கண்டபடி அடிக்கிறான். சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு தான் இருக்காங்க. அவங்க வீட்டை விட்டு ஒரு 150 மீட்டர் தள்ளி இழுத்துட்டு போய் அவன் கையில வச்சிருந்த அருவாளை வச்சு கழுத்தை வெட்ட ஆரம்பிக்கிறான். அவன் எது வரைக்கும் வெட்ட ஆரம்பிக்கிறான்னா தலை தனியா அவனோட கைக்கு வர வரைக்கும் அந்த மீனாவோட தலையை வெட்டுறான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த இடத்துல மீனா என்ன தப்பு செஞ்சாங்க? தன்னோட அப்பா அம்மா கல்யாணம் பண்ணிக்க சொல்றாங்களேன்னு சொல்லிட்டு அவங்க கல்யாணத்தை பண்ணாங்க. ஸ்கூல்ல 10th வரைக்கும் தான் ஸ்டாண்டர்ட் இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க 10th வரைக்கும் படிச்சாங்க. சரி, கவர்மெண்ட்ல இருந்து ஆட்கள்லாம் வராங்க, கல்யாணம் பண்ண கூடாதுன்னு சொல்றாங்க. சரி, அப்பா அம்மா சொல்ற மாதிரியே 2 வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வீட்டுல அதே ஒரு ஞாபகத்தோட தான் இருந்தாங்க. அவங்க இந்த இடத்துல எந்த தப்புமே செய்யல. ஆனா சுத்தி இருந்தவங்க எல்லாருமே செஞ்ச ஒரு தப்புனால இந்த பிரகாஷ் அப்படிங்கிற ஒரு சைக்கோ வெளியே வந்திருக்கான். அவன் வெளியே வந்து தண்டிச்சது சுத்தி இருக்கிறவங்கள இல்ல, அந்த இடத்துல எந்த விஷயமே தெரியாம பாவப்பட்ட மீனாவை. அந்த மீனாவை ஊருக்கு முன்னாடி கழுத்தை வெட்டி அந்த பொண்ணோட தலையை எடுக்கும் போது அவங்க அப்பா அம்மா கண்ணால பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அவன் தலையை எடுத்தோன்னே எல்லாருமே பயந்துட்டாங்க. என்ன பண்றது அப்படிங்கிறதே தெரியல. சில பேர் போலீஸ்க்கு கால் பண்றதுக்கு முயற்சி பண்றாங்க. ஆனா அவன் தலையெடுத்து ஒரு துண்டு போட்டு சுத்திட்டு அந்த பெண்ணோட தலையெடுத்துட்டு காட்டுக்குள்ளார ஓடிட்டான். அந்த கிராமத்தை சுத்தி காடுகள் மட்டும்தான் இருக்கு. பாக்குறவங்களுக்குலாம் இது எப்பேற்பட்ட ஒரு கொடூரமா இருக்கும். ஏன் கேட்கிற நமக்கே கொடூரமா இருக்கு. ஊருக்கு முன்னாடி ஒருத்தன் என்ன மாதிரி ஒரு சைக்கோத்தனத்தை காட்டியிருக்கான், என்ன மாதிரி எல்லாத்தையுமே ஒரு பயத்தை தூண்டி விட்டுருக்கான். இப்போ அந்த அப்பா அம்மா வீட்டுக்கு வெளியே வந்து முண்டமா இருக்க தன்னோட பொண்ணோட உடம்புக்கு முன்னாடி உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. தன்னோட பொண்ணோட தலையை இனிமேட்டு நம்ம கண்ணில் காமிப்பாங்களா, அவன் என்ன பண்ண போறான், நம்மளோட பொண்ணை கொன்னுட்டானேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எந்த விஷயத்த நினைக்கிறதுன்னு கூட தெரியல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த பெண்ணோட லைஃப்ல என்ன மாதிரி ஒரு கோஇன்சிடென்ட்ஸ்னு. மே 9 காலையில அந்த பொண்ணுக்கு 10வது ரிசல்ட் வருது. 10வதுல அவங்க எல்லாமே பாஸ் ஆயிட்டாங்க. சுத்தி இருக்கிற வில்லேஜ் கமிட்டியில அந்த மீனாங்கிற பொண்ணுக்கு பாராட்டுகள் தெரிவிக்கிறாங்க. ஏன் தெரியுமா? அந்த கிராமத்துல இருக்கிறதே ஒரே ஸ்கூல் தான். அந்த ஒரே ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல 10வது படிக்கிறது ஒரே ஒரு மாணவி தான், அது இந்த மீனா தான். அந்த கிராமத்துல இருக்கிற பசங்க கூட 10வது வரைக்கும் வரதில்லை. ஆனா மீனா ஆசைப்பட்டு அந்த 10வது வரைக்கும் முடிச்சிருக்காங்க. நல்லா படிக்கக்கூடிய பொண்ணு. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் நல்லா வரும். அந்த ஸ்போர்ட்ஸ்க்காக அடிக்கடி வெவ்வேறு கிராமங்களுக்கு போய் கலந்துக்குவாங்க. இந்த மாதிரி எல்லா திறமைகளுமே இருக்கிற பொண்ணுன்னு சொல்லிட்டு அதுக்கு பாராட்டுகள் தந்திருக்காங்க. காலையில இந்த விஷயங்கள் நடக்குது. அடுத்த 3 மணி நேரத்துல வீட்டுக்கு மாப்பிள்ளை பார்க்க வராங்க. மாப்பிள்ளை பார்த்து என்கேஜ்மெண்ட் நடக்குது. சரி, நம்ம என்கேஜ்மெண்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலாமே அந்த பொண்ணு நினைக்கிறாங்க. அடுத்த ஒரு 2 மணி நேரத்துல வீட்டுக்கு போலீஸ் வருது, கவர்மெண்ட் அபிஷியல் வராங்க, பண்ணக்கூடாதுங்கிறாங்க. சரி, ஒரு 2 வருஷம் தள்ளி போடலாமே, நம்ம 2 வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்ணிக்கலாமே, அது வரைக்கும் நம்ம அப்பா அம்மாவுக்கு உதவி பண்ணிட்டு இருக்கலாம், இல்ல +2 வரைக்கும் படிக்கலாமேன்னு சொல்லி அந்த பொண்ணு யோசிக்கிறாங்க. இந்த எல்லா விஷயங்களும் யோசிச்சு முடிக்கிறதுக்குள்ளாரையே அதே நாள் சாயந்தரம் பக்கம் விருப்பப்பட்ட மாப்பிள்ளைய வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்து தன்னை தரன்னு எடுத்துட்டு போய் தலையறுத்து கொலை பண்றான். ஒரே நாள்ல அந்த பெண்ணோட வாழ்க்கையில எந்த லெவலுக்கு விளையாண்டுருக்காங்கன்னு சொல்லி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. போலீஸ்க்கு இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சோன்னே உடனே ஒரு குரூப் ஆஃப் போலீஸ் எல்லா கமிட்டிஸுமே அந்த கிராமத்துக்கு வராங்க. எப்படி இந்த மாதிரி ஒரு கொடூரத்தை அவனால பண்ண முடியுதுன்னு சொல்லிட்டு யாராலுமே யோசிக்கவே முடியல. ஒரு செப்பரேட்டரான ட்ரூப் ஒரு 12-15 போலீஸ் பக்கம் அந்த காட்டுக்குள்ளார நுழையிறாங்க. கண்டிப்பா அவன் காட்டுக்குள்ளார தான் ஒளிஞ்சிட்டு இருப்பான்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஃபுல்லா அந்த காடை ஃபுல்லா தேடுறாங்க. ஆனா அவளை கண்டுபிடிக்க முடியல. ஆனா மே 10 இந்த சம்பவம் நடந்தா அதுக்கு அடுத்த நாள் பக்கத்து கிராமம் ஹம்மிலையா அப்படிங்கிற ஒரு கிராமத்துல எல்லா மக்களுமே திடீர்னு போலீஸ்க்கு ஒரு இன்ஃபர்மேஷன் தராங்க. அவங்க டைரக்டா வந்து தரல, இது ஒரு ரூமரா எல்லா இடத்துலயுமே பரவணுச்சு. அந்த ஹம்மிலையா கிராமத்துல இருந்தா பிரகாஷ் பொண்ணு பார்க்கவே வந்தான். அந்த கிராமத்து மக்கள் பக்கத்துல ஒரு காடு இருக்கு, அந்த காட்டுக்குள்ளார நாங்க போய் பார்க்கும்போது பிரகாஷ் அந்த இடத்துல சூசைட் பண்ணி இறந்துட்டான், தூக்கு போட்டு இறந்துட்டான், ஒரு மரத்துல அவனோட டெட் பாடி தொங்கிட்டு இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எல்லாருமே பேச ஆரம்பிக்கிறாங்க. போலீஸ்க்கு இதை கேட்டோன்னே ஒரு பெரிய ஆச்சரியம். இவன் கோபத்துல தானே கொலை பண்ணான், பாக்குறதுக்கு இது ஒரு சைக்கோத்தனம் மாதிரி தான் இருக்கு, இவன் போய் எப்படி சூசைட் பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு அந்த ஏரியா ஃபுல்லா போய் தேடுறாங்க. சில மக்கள்லாம் என்ன சொல்றாங்க, நான் பார்த்தேன் எல்லா இறுதி சடங்கும் பண்ணியாச்சு, பணத்தை எரிச்சாச்சு அப்படின்னு நிறைய சொல்றாங்க. ஆனா அதுக்கான எவிடன்ஸ் எதுவுமே இல்லை. அப்படின்னா பிரகாஷோட குடும்பமும் சரி பிரகாஷும் சரி ஏதோ விளாடுறாங்க, இவன் இறந்த மாதிரி நம்ம ஃப்ரேம் பண்ணிட்டோம் அப்படின்னா போலீஸ் தேட மாட்டாங்கன்னு நினைக்கிறாங்க போலன்னு சொல்லிட்டு ஹமிலாயாவோட வில்லேஜ்லயும் எல்லா இடத்துலயுமே தேட ஆரம்பிச்சாங்க. இந்த மாதிரி காடுகள் எல்லா இடத்துலயுமே தேடும் போதுதான்
ஒரு புதருக்குள்ளார பிரகாஷ் ஒளிஞ்சிக்கிட்டு இருந்ததை அங்க இருந்து ஒரு போலீஸ் கவனிச்சார். அந்த காடுகள்லாம் தேடும் போது திடீர்னு நைட் டைம் பக்கம் யார் அது புதருக்குள்ளார இருக்காங்கன்னு சொல்லி கவனிச்சா அது பிரகாஷ். அதே இடத்துல அவனை பிடிச்சாங்க. அவன் பதுங்கிட்டு இருந்த கொஞ்சம் தூரத்துல தான் அவங்களுக்கு ஒரு துண்டுக்குள்ளார சுத்தின ஒரு தலை கிடைச்சிச்சு. அதாவது மீனாவோட தலை. அதுல இருந்து கொஞ்சம் தூரம் போனோம் அப்படின்னா அவன் வெட்டின அருவாளும் அந்த இடத்துல கிடைச்சிச்சு. அருவாள் ஒரு இடத்துல போட்டுட்டு தலையை ஒரு இடத்துல வீசிட்டு இவன் ஒரு இடத்துல என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு பதுங்கி இருந்தான். அவனை பிடிச்சிட்டு வந்து எல்லா விஷயங்களும் விசாரிக்கும் போதுதான் நான் கோபத்துல பண்ணிட்டேன், இனிமேட்டு எப்படி நான் கிராமத்துல சுத்துவேன், எதுக்காக இந்த வில்லேஜ்ல நீ இப்ப பதுங்கி இருக்க அப்படின்னு கேட்கும் போதுதான் அவன் இன்னொரு உண்மையும் போலீஸ்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சான். இந்த கல்யாணம் தள்ளி போனதுக்கு முக்கியமான காரணமே மீனாவோட மூத்த அக்கா தான். அந்த மூத்த அக்காவை கொல்லணும்னு சொல்லி தான் நான் இந்த இடத்துல பதுங்கிட்டு இருக்கேன். அவன் கையில செக் பண்ணும் போது ஒரே ஒரு கன் இருந்துச்சு, நாட்டு துப்பாக்கி. அந்த நாட்டு துப்பாக்கியில ஒரே ஒரு குண்டு மட்டும் இருந்துச்சு. அந்த துப்பாக்கி எதுக்குறா வச்சிருக்கேன்னு கேட்கும் போதுதான் அடுத்ததா நான் அந்த அக்கா இருக்கிற கிராமத்துக்கு போய் அவளையும் சாகடிக்கலாம்னு நினைச்சேன் அப்படிங்கிற உண்மையை ஒத்துக்கிட்டான். ஒரு பக்கம் கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக அந்த அக்காவை சாவடிக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கான். இன்னொரு சைடு நான் கட்டாத பொண்ணு இனிமேட்டு யாருமே கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட தலையும் அறுத்திருக்கான். இவன் எந்த லெவலுக்கு கொடூரத்தை பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு போலீஸாலே புரிஞ்சிக்க முடியல. ஒரு கல்யாணத்தை 2 வருஷம் தள்ளி போட்டதுக்கு இந்த இடத்துல ஒரு கொலையே நடந்திருக்கான்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே இது ஒரு பெரிய பரபரப்பா ஆச்சரியமா தான் இருக்கு. போலீஸ் ஆகட்டும், பிரஸ், மீடியா, இந்த மாதிரி எல்லாருமே அந்த கிராமத்தை கவர் பண்ணிட்டாங்க. எதனால அவனால ஃபர்ஸ்ட் அக்காவை கொல்ல முடியல, அக்காவை கொல்லாம எதுக்காக இந்த தங்கச்சி வந்து கொலை பண்ணா அப்படின்னு விசாரிக்கும் போதுதான் அந்த அக்காவுக்கு ஆல்ரெடி ஒரு டவுட் இருந்துச்சு. இந்த பிரகாஷ் ஏதோ ஒரு சைக்கோத்தனத்தை பண்ணுவான்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுல ஒரு செக்யூரிட்டி வேற வேலைக்கு போட்டிருக்காங்க. அந்த அக்காவை சுத்தி எப்பயுமே செக்யூரிட்டி இருந்ததுனால தான் மொதல் விஷயமா நம்ம தங்கச்சியை கொன்றுவோம், தங்கச்சியை கொண்டதுக்கு அப்புறம் நம்ம அக்காவை ட்ரை பண்ணி கொள்ளுவோம்னு சொல்லிட்டு கன் எடுத்துட்டு போயிருக்கான். இந்த எல்லா வாக்குமூலத்தையும் அவன் இருந்து வாங்கினதுக்கு அப்புறம் எவிடன்ஸ், ஐ விட்னஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி போலீஸ் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஐபிசி 302, 307 அடுத்தது போக்சோல வரக்கூடிய சில கேசஸ் எல்லாத்தையுமே இவன் மேல செலுத்தியிருக்காங்க. கோர்ட்ல போய் நிக்க வச்சு இப்ப அவன் ரிமாண்டடா தான் இருக்கான். இன்னும் எத்தனை வருஷம் இந்த கேஸ் நடக்கும், ஆனா இவனுக்கு கண்டிப்பா தூக்கு தண்டனை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத போலீஸ் சொல்றாங்க. இதே மாதிரி ஒரு கேஸ் தான் தமிழ்நாட்டிலேயே நடந்திருக்கு. தமிழ்நாட்டுல ஆத்தூர் அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்ட்ல இதே மாதிரி ஒரு மைனர் பொண்ணை தலையறுத்து ஒருத்தன் கொலை பண்ணான். அதுக்கு காரணம் ஜாதி வெறி பிடிச்சி கீழ் ஜாதி பொண்ணு நம்ம கூப்பிட்டதுக்கு வரமாட்டேங்கிறாளேன்னு சொல்லிட்டு தலையெடுத்து கொலை பண்ணான். அவனுக்கு சேலத்துல இருக்கிற ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட் தூக்கு தண்டனை கொடுத்தாங்க. அதே மாதிரி இவனுக்கும் ஏதோ ஒரு விஷயம் நடக்கும், இவனுக்கும் கண்டிப்பா தூக்கு தண்டனை தான் கிடைக்கும்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசுறத நம்ம கவனிச்சுட்டு தான் இருக்கோம். இந்த மீனாவை கொடூரமா தலையறுத்து கொண்ட அந்த பிரகாஷ்ங்கிற மிருகத்துக்கு, மனித ரூபத்துல சுத்திட்டு இருக்க மிருகத்துக்கு என்ன மாதிரி தண்டனை கொடுத்தா அடுத்தது ஒரு பிரகாஷ் உருவாக மாட்டான்? என்ன மாதிரி தண்டனை கொடுத்தா ஒரு ஸ்கூல் படிக்கிற பொண்ணை அடுத்தது ஒருத்தன் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு விரும்ப மாட்டான்? என்ன மாதிரி ஒரு தண்டனை கொடுத்தா அடுத்தது மீனாங்கிற இந்த மாதிரி பெண்கள் பாதிக்கப்பட மாட்டாங்க? அந்த மாதிரி ஒரு தண்டனையை கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்க்குற எல்லாத்துக்குமே, பேசுற எனக்கு கூட இந்த இடத்துல மீனா, அந்த 16 வயது பெண்ணான மீனாவை நினைச்சாலும் அவங்களுக்கு நடந்ததை நினைச்சாலும் கண்ணில் தண்ணீர் வரதான் செய்யுது. எந்த தப்புமே செய்யாம ஒரு இன்னசென்ட்டான 10வது படிக்கிற பொண்ணு, ஒரு அப்பாவியான பொண்ணு இறந்துட்டாங்க. அவங்க செஞ்சதெல்லாம் என்ன? 10வது வரைக்கும் தான் ஸ்கூல் இருக்கு, நான் 10வது வரைக்கும் படிக்கிறேன், அப்பா அம்மா கல்யாணம் பண்ண சொல்றாங்க, சரி நான் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் சரி தள்ளி போட சொல்றாங்க, 2 வருஷம் தள்ளி போட்டுக்கலாம். இது எல்லாத்துக்கும் ஆமாமான்னு சொல்லியும் கடைசியா ஒருத்தன் வந்து நம்மளோட தலையை வெட்டும் போது அந்த பெண்ணோட மனசை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் என்னடா செஞ்சேன்? எல்லாத்துக்குமே ஆமாதான்றா சொன்னேன், அதுக்காக என்னோட உயிர் போகுதான்னு சொல்லிட்டு அந்த பெண் யோசிச்சிருப்பாங்க. கண்டிப்பா அவங்க எந்த லெவலுக்கு வேதனைப்பட்டிருப்பாங்கன்னு சொல்லி நம்மளால யோசிச்சு கூட பார்க்க முடியாது. நம்ம எல்லாருக்குமே எல்லா வசதிகளுமே இருக்கு. நம்மளோட அப்பா அம்மா ஃபீஸ் கட்டியிருப்பாங்க, படிக்கிறதுக்கான வசதிகள் எல்லாமே இருக்கும். நம்ம படிக்க ஈஸியா படிச்சுட்டு மேலே வந்திருப்போம். அந்த படிப்புக்கான முக்கியத்துவம் நமக்கு தெரியுமா தெரியாதுங்க, நிறைய பேருக்கு தெரியாது. ஆனா இன்னமும் நிறைய பேர் படிக்கிறதுக்கான கரெக்டான வசதி இல்லாம, கரெக்டான ஸ்கூல் இல்லாமல், கவர்மெண்ட் ஸ்கூலில் ஏதோ சொல்லித்தரதை வச்சு படிச்சுக்கிட்டு, கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு சாப்பிட்றதுக்காகவே போய்கிட்டு சின்ன லைட் பல்பில் படிக்கிறது, இவங்கள மாதிரி படிக்கிறவங்களுக்குலாம் அந்த 10th பாஸ் ஆகிறதுங்கிறதே ஒரு பெரிய விஷயம். ஆனால் இதெல்லாம் தாண்டி அந்த மாதிரி படித்தவங்களாம் ஸ்டேட் ஃபர்ஸ்ட்லாம் எடுத்திருக்காங்க. பெரிய பெரிய மார்க் 90% மேலெல்லாம் எடுத்திருக்காங்க. அந்த மாதிரி சாதனைகள்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அந்த மாதிரி கேட்டகரியில தான் இந்த மீனாவும் வராங்க. அந்த வருஷத்துல அந்த ஸ்கூல்ல 10வது படிக்கிற ஒரே ஒரு மாணவி. அவங்க எவ்வளவு பெரிய சாதனை பண்ணியிருப்பாங்க, எவ்வளவோ கஷ்டங்கள் தாண்டி வந்திருப்பாங்க. ஆனா அவங்கள சுத்தி இருக்கிறவங்க கரெக்டான சப்போர்ட் தராதனாலையும், கரெக்டான அவேர்னஸ் தராதனாலையும் இப்போ அவங்க உயிரை விட்டுருக்காங்க. அந்த பெண்ணோட ஆத்மா சாந்தி அடையட்டும் நம்ம வேண்டிக்குவோம். இன்னும் இந்த மாதிரி நிறைய கிராமங்கள் இருக்கு. அந்த கிராமத்துக்கு நம்மளால முடிஞ்ச சில அவேர்னஸை நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்போம். நெக்ஸ்ட் ஒரு வீடியோட பார்ப்போம். பை.